ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் நல்ல வாசனையோட புத்துணர்ச்சி தரக்கூடிய இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு டீ செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சியை ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் டீ தூளோட டிகாஷன் எல்லாமே இறங்கி டீக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. டிகாஷன் எல்லாமே இறங்கி இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா சுண்ட காய்ச்சி வற்றி வந்திருக்கும். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இதுவுமே இன்னும் கொஞ்சம் நேரம் போல் கொதிக்கட்டும். பால் சேர்த்ததுக்கப்புறமும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க, அப்படின்னா தான் டீ பொங்கி வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இறக்கிருங்க. அவ்வளோதான், டீ தயாராகிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஆற்றிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இஞ்சி கூட ஏலக்காய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி டீ குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். இஞ்சியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நுர பொங்க கம கமன்னு வாசனையோட இஞ்சி டீ சூப்பராக தயாராகிடுச்சு. டீ கடைகளில் குடிக்கிற மாதிரி இன்றைக்கி நாமளும் வீட்டிலையே கண்ணாடி கிளாஸில் டீ குடிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.